குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் வைக்கணுங்கிறதுக்காக திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய சதித்திட்டத்தை உருவாக்குற அமித்ஷா அவர்கள் அவர் செய்த ஏற்பாட்டில் உருவானது தான் தமிழக வெற்றிக்கழகங்கிற விஜய் கட்சி அப்படிங்கிற பல தரவுகளை இன்றைக்கி அரசியல் நோக்கர்களும் அரசியல்வாதிகளும் தெளிவாக வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பாஜகவுடைய ஒரு உருவாக்கம் தான் தாவேக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னங்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். விஜய் கூட இப்போ இருக்கிற நிர்மல் குமார் நிர்வாகிகளில் பலரும் பாஜகவை சேர்ந்தவங்க. குறிப்பாக புஷி ஆனந்த் அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமாக உள்ள ஒரு பாஜகவுடைய ஆதரவாளருங்கிறது அவரோட நெருக்கமாக உள்ள பலருக்கும் தெரியும், அரசியலை புரிஞ்சவங்களுக்கும் புரியும். அதே போல் நிர்மல்குமார் பிஜேபியில் ஐடி விங்கில் நிர்வாகியாக இருந்தவர். அப்படி நிர்வாகியாக இருந்த நிர்மல்குமார் சென்ட்ரலில் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது. சுமார் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்படி பவராக இருக்கிற பாஜகவை விட்டுட்டு தாவேக்காவில் சேர்ந்துருக்காருன்னா அவர் சேரலை, அவரை பாஜக தாவேக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறதுன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை பலரும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த அருள்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், அவர் ஒன்றிய பாஜக அரசில் இடி ஆஃபீஸராக அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தவர். அப்படி அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் விஜய் வீட்டுக்கே ரெய்டு போனார். அப்படி அவர் விஜய் வீட்டுக்கு ரெய்டு போன ஐஆர்எஸ் அதிகாரி அருள்ராஜ் இப்போ தாவேக்காவில் பொறுப்பாளராக இருக்கார். அவராக சேரலைங்க. அந்த ஐஆர்எஸ் அதிகாரியை விஜய் கட்சியில் இணைச்சி பொறுப்பாளராக சேர்த்து விட்டுருக்குது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அடுத்து ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அவர் பிஜேபிகிட்டையும் அமித்ஷாவிட்டையும் நெருக்கமாக இருக்கிறதுனால தான் அவருடைய வேலைகளெல்லாம் புரிந்து கொண்ட விசிக தலைமை அவரை கொஞ்சம் கண்காணிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக நம்மளை கண்காணிக்கப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் விசிகாவிலேருந்து அவர் வெளியேறிட்டார். அப்படி வெளியேறின அந்த ஆதவர்ஜுனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்படிலாம் இருக்கிறப்ப கரூரில் நடந்த 41 உயிரிழப்புக்கு காரணமான விஜயை சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஆதரவாக பேசிய பாஜக நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்க, பாஜகவே ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழுவை அனுப்பிச்சு எப்படியாவது விஜய்க்கு உதவி செய்யலாமா என்ற முயற்சி செய்ததும் நாடு அறிந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாமகவையும் உடைச்சு இரண்டாக்கி பாஜக பக்கம் வர மறுக்கிற ராமதாஸை அந்த கட்சியை விட்டு ஓரங்கட்டுறதுக்கு பாஜக திட்டம் போட்டு ராமதாஸுக்கு எதிராக அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸையே உருவாக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி பாமகவில் உள்ள சில முக்கிய தலைவர்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை தலையணை வச்சு அழுத்தி கொள்ளுங்க, கழுத்தில் காலை வச்சு அழுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்படி சின்ன பசங்களெல்லாம் தூண்டி விட்டு பேச விட்டது யாரும் இல்லை, ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை கடுமையாக பாமகவுடைய ஜிகே மணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இந்த ஒரு நிமிட செய்தியை கேட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோ. ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது யாரால்? ஜிகே மணியாலா? இல்லை, தன்னுடைய மகனால். யாருன்னு அடையாளம் தெரியாது, சின்ன பசங்க. அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, ஐயாவை இந்த கொச்சப்பட ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது. இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க, கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க. அப்படி பேசுறது யாரு? ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க. அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி. அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வை போட்டு மாநில பொறுப்பு. மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது. நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம், துரோகம், துரோகம். யாராலும் மன்னிக்க முடியாது. ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, அன்புமணி ஐயா சொல்றது,
ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இந்த துரோக செயல் எடுபடாது. இனி அரசியலை ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி, இனி ஒன்றும் நடக்காது, வேலைக்கு ஆகாது. இப்படி அப்பாவுக்கு எதிராகவே மோசமான அரசியலை செய்ய அன்புமணியை தூண்டி விட்டுருக்கிற பாஜக அந்த அன்புமணி ராமதாஸை பாஜகவுக்கு ஆதரவாளராக உருவாக்கியிருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் புகுந்து அதை குழப்பம் செய்து வந்த இந்த பாஜக இப்போ தமிழ்நாட்டில் 1-2 காங்கிரஸ்காரர்களை தூண்டிவிட்டு திமுகவுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்படி பேச வைக்கிறதுனால காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படும், குழப்பம் ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பில் பாஜக செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகளெல்லாம் நிச்சயமாக காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர்களே முறியடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திமுக மௌனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சதித்திட்டங்களை எப்படியாவது சாதித்து காட்டுவோன்னு துடிக்கிற பாஜகவும் சதித்திட்டங்களை நம்ம கண்டிப்பாக வீழ்த்தி விடுவோம்னு எச்சரிக்கையாக இருக்கிற திமுகவும் இன்றைக்கி அரசியலில் எதிர்ப்புதிரமாக இருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு திமுக புது சபதம் எடுத்திருக்கதா அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.